அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சிவகாசியில் கொலை செய்து தென்காசியில் உடலடிக்கப்பட்ட மனைவியை கொலை செய்து எரித்த கணவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இது குறித்து கூடுதல் விவரங்களோடு இணைக்கிறார் எமது செய்தியாளர் இசக்கிராஜன். வணக்கம் இசக்கிராஜன், உங்களிடம் இருக்கும் தகவல்கள் சொல்லுங்கள். வணக்கம். தென்காசி மாவட்டம் கொல்லம் மதுரை தேசிய நெடுஞ்சாலை அருகில் உள்ள இலத்தூர் என்கின்ற பகுதியில் கடந்த 2 தினங்களுக்கு முன்பு செவ்வாய்க்கிழமை அன்று அந்த பகுதியில் உள்ள மதுநாதப்பேரி குளத்தில் ஒரு பெண் சடலம் எரிந்த நிலையில் கிடப்பதாக இலத்தூர் காவல்துறையினருக்கு அந்த பகுதியில் சேர்ந்தவர்கள் தகவல் தெரிவிக்கவே அந்த பகுதிக்கு விரைந்து சென்ற போலீசார் ஒரு சம்பவ இடத்தில் எரிந்த நிலையில் பெண் உடல் கிடப்பதை கண்டு மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அரவிந்துக்கு தகவல் தெரிவித்தனர். இதன் தொடர்ச்சியாக மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் உள்ளிட்ட குழுவினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று விசாரணை மேற்கொண்டனர். இதன் தொடர்ச்சியாக இறந்து கிடந்தது பெண் உடல் என்பதும் 30 வயது மதிக்கத்தக்க பெண் என்றும் அவர் காலில் மெட்டி கிடந்ததும் ஒரு கை எரியாத நிலையில் கிடந்தது குறித்து தொடர்ந்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டன. தொடர்ந்து தென்காசி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் சாலைகளில் உள்ள கண்காணிப்பு கேமராக்கள் ஆய்வு செய்யப்பட்டன. இதன் தொடர்ச்சியாக ஒரு காரில் இந்த பெண் கொண்டு வருவது தெரிய வந்தது. தொடர்ந்து இந்த காரின் நம்பரை வைத்து சிவகாசி பகுதியை சேர்ந்த பாரதி நகர் என்கின்ற பகுதியில் உள்ள ஜான் கில்பர்ட் என்பவர் அந்த காரை ஓட்டுவது தெரிய வந்தது. இதன் தொடர்ச்சியாக போலீசார் அவரை நேற்று சிவகாசி சென்று கைது செய்தனர். மேலும் அவரிடம் அவரது சகோதரரும் சேர்ந்து இந்த இலத்தூர் பகுதிக்கு கொண்டு வந்து அந்த பெண்ணை எரித்தே தெரிய வந்தது. ஞாயிற்றுக்கிழமை அன்று கொலை செய்யப்பட்ட பெண் திங்கட்கிழமை இரவு இங்கு கொண்டு வந்து எரித்துள்ளனர். இதன் தொடர்ச்சியாக நேற்று 2 குற்றவாளிகளையும் போலீசார் கைது செய்தனர். கைது சென்று இலத்தூர் காவல் நிலையத்திற்கு கொண்டு வரப்பட்டுள்ளனர். தொடர்ந்து அவர்கள் விசாரணை மேற்கொண்டதில் 2 பேரும் காதல் திருமணம் செய்து கொண்டதும் இதில் அவரது மனைவி கமலி வேறொரு நபரிடம் பழகியதும் அதன் காரணமாக ஜான் கில்பர்ட் அவரை கொலை செய்ததும் தெரிய வந்துள்ளது. இந்த சம்பவம் இந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இவர்களுக்கு 5 வயதில் ஒரு பெண் குழந்தை உள்ளது குறிப்பிடத்தக்கது.